ஏறக்குறைய 5-6 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன், மறந்து விட்டேன். அந்த செய்தி எப்படி என்றால், சிலுவையில் இயேசு மரித்த பிறகு என்ன செய்தார்? அவர் மரிக்கும்போது ஒரு பெரிய அந்தகாரம் பூமி முழுவதையும் மூடினது. 3 மணி நேரம் அந்த இருள் அந்தகாரம் இருந்தது. 3 மணிக்கு ஜீவனை கொடுத்தவரை 6 மணிக்குள்ளாக கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஏனென்றால் 6 மணிக்கு பிறகு சரீரத்தை வைத்திருக்க கூடாது. அது ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான ஒரு நாள். ஆகவே அரிமத்தியா ஊரானும் நிக்கோதேமே என்று சொல்லப்பட்ட ஒரு அந்தரங்க சிஷ்யனும் சேர்ந்து இயேசுவை துணிகளால் சுத்தி கந்த வர்க்கமிட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே கொலையுண்ணு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலை உண்ணப்பட்டாலும் கூட அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பித்த உடனே முதல்ல அவர் செய்த காரியம், வான மண்டலத்தில் உள்ள அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் செய்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசை அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய கைகளில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் பிடுங்கினார். மரித்த அன்றுதானே சாத்தானுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவரானார். அந்த திறவுகோலை ஒரு தேவ தூதனிடத்தில் கொடுத்த போது, வெளிப்படுத்தல் 9:1-2 சொல்லுகிறது, அவன் அந்த பாதாள குழியை திறந்தான். அந்த பாதாள குழியை திறந்த உடனே ஆண்டவர் அந்த பாதாளத்துக்குள்ளே போய் சிறைப்பட்ட பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவர்கள் பரலோகத்திலே பரதீசியில வைக்கப்படவில்லை. இயேசு இரத்தம் சிந்துகிற காலம் வரையிலும் அவர்கள் பாதாளத்தில் தான் சாத்தானால் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை சிறை மீட்டு உன்னதத்துக்கு கொண்டு வரும்போது, சிறை மீட்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருந்த போது, நோவா காலத்தில் மரித்து போன, ஜலப்பிரளயத்தினால் மரித்து போன, அவர்கள் கீழ்ப்படியாததினாலே பாவத்தின் விளைவாக மரித்த போது அந்த ஆவிகளுக்கு சென்று அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிரசங்கித்து முடித்த பிறகு அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட உன்னதத்துக்கு ஏறினார். பரலோகத்துக்கு ஏறவில்லை, பரதேசிக்கு அவர் ஏறினார். இங்கிருந்து 3வது வானம் என்று அழைக்கப்படுகிற அந்த பரதேசிக்கு ஏறி இயேசுவோடு மரித்த கள்ளனையும் பாதாளத்திலிருந்து சிறை மீட்டு கொண்டு வந்த ஆபிரகாம் முதலான அத்தனை பரிசுத்தவான்களையும் அந்த பரதேசிலே அவர் வைத்தார். அதற்கு பிறகுதான் 3 நாட்கள் அவர்களோடு இருந்த பிறகு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த வரையிலும் சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கின்றன. அத்தனை சம்பவங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையில் மரித்த போது இயற்கை அந்த துயரத்தை வெளிப்படுத்தினது. இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கொடுமையை இயற்கை காணக்கூடாதபடி முதலாவது சொல்லுகிறது. மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எருசலேமிலே மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசம் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் பூமி எங்கிலும் ஒரு அந்தகாரம். லூக்கா 23:45ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியன் இருளடைந்தது. சூரியன் இருளடைந்தது. இயேசு தேவனை நோக்கி, பிதாவே உம்முடைய கைகளை என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே
லூக்கா 23:44 வாசித்தால், எருசலேம் தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருந்த பெரிய திரைச்சீலை, ஏறக்குற 60 அடி உயரமான திருச்சேலை, அது நடுவாக மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. கீழிருந்து மேலே கிழிந்திருக்கும் என்றால் ஏதோ ஒரு மனிதன் கிழித்திருப்பான் என்று எண்ணக்கூடும். அந்த திரைச்சீலையினுடைய அகலம் எவ்வளவோ, சரியாய் நடுப்பகுதியிலே மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. முன்பெல்லாம் பிரதான ஆசாரியன் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். பொதுமக்களோ, விசுவாசிகளோ, யூதரோ, இஸ்ரவேலரோ, சாதாரண லேவியரோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல முடியாது. இங்கே ஒரு போர் வீரன் அவருடைய ஈட்டியால் விழாவிலே குத்தி கிழிக்கிறான். அதே நேரம் அந்த திரைச்சீலை கிழிகிறது. குத்தப்பட்ட விழாவளியாக அவருடைய இருதயத்துக்கு, அவருடைய பாசமும் நேசமும் தங்குகிற இடத்திற்கு நாம் யாவரும் செல்ல முடியும் என்பதற்காக ஆண்டவர் அந்த திரைச்சீலையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டாக்கினார். அதுவரைக்கு பரலோகத்தில் பிரவேசித்தவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவருடைய இருதயம் கிழிக்கப்பட்டதோ, எப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ, அதுவரைக்கும் பரலோகத்தை தடுத்து கொண்டிருந்த அந்த தடுப்பு சுவர் உடைந்து பரலோகத்தில் ஒரு புதிய மார்க்கம் உண்டானது. யாராயிருந்தாலும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. மூன்றாவதாக என்ன சம்பவித்தது? முதல்ல அந்தகாரம் உண்டாயிற்று, பிறகு சூரியன் இருண்டது, மூன்றாவது திரைச்சீலை கிழித்தது, நாலாவது மத்தேயு 27:51 வாசிக்கும் போது பூமி அதிர்ந்தது. ஒரு பயங்கர பூமி அதிர்ச்சி. உலகம் முழுவதை ஆண்டவர் உலக்கினார். நான் இன்னொரு முறை பூமியை அசைய பண்ணுவேன் என்று ஆகாய தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு பூமி அதிர்ந்தது. ஆண்டவரை கொலை செய்தவர்கள் உண்மையிலே நடுங்கி போயிருந்திருப்பார்கள். இயற்கை அதை வெளிப்படுத்தினது. அடுத்ததாக அதே மத்தேயு 27:51 வாசிக்கும் போது கன்மலைகள் பிளந்ததாம். பெரிய பெரிய பாறைகள் இமயமலெல்லாம் பிளந்து போயிருந்திருக்கும். கன்மலைகள் பிளந்தது. அடுத்தது சொல்லுகிறது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களும் அவருடைய சரீரங்கள் எழுந்திருந்தன. மத்தேயு 27:53 வாசிக்கிறோம். அந்த மரணத்தின் போது அநேக பரிசுத்தவான்கள் அந்த கல்லறையிலிருந்து, அந்த கல்லறை பிழிந்து கல்லறை விட்டு புறப்பட்டார்கள். அந்த கல்லறை திறந்திருந்தாலும் அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த கல்லறையை விட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து ஜனங்களுக்கெல்லாம் காணப்பட்டார்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அந்த இயற்கையில இவ்வளவு காட்சிகள், இயேசுனுடைய மரணத்திலே அந்த துக்கத்திலே நாங்களும் பங்கு பெறுகிறோம். சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி மரித்து விட்டால் நம்ம ஒரு சின்ன கருப்பு அடையாளத்தை வைக்கிறோம். வெள்ளைக்காரர்கள் கருப்பினால பேண்ட், கருப்பினால ஷர்ட் எல்லாமே கருப்பா, பெண்களும் கருப்பு கவுனம் அமைந்து கொள்ளுவார்கள். நாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். வேண்டாத ஒருவர் நம்முடைய தேசத்துக்கு வந்தா நாங்கள் விரும்பவில்லைங்கிறதுக்காக கருப்பு கொடியை காட்டுவோம். அதிலே ஒரு விசேஷமான காரியம், இந்த ஆகாயத்தை சிருஷ்டிக்கும் போது இவைகளெல்லாம் ஏன் சிருஷ்டித்தாராம்? சூரியன், சந்திரனை, நட்சத்திரங்களை சிருஷ்டிக்கும் போது
அவைகள் மனுஷனுக்கு அடையாளமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் ஏதோ ஒன்று சிருஷ்டிப்பின் மூலமாய் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லா சுடர்களையும் அடையாளங்களாக ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு பிளாக் போர்டில் எழுதி தன்னுடைய மாணவர்களுக்கு வெளிப்படுத்துவாரோ, ஆண்டவர் எதையாவது பூமியின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது இயற்கையில அதை எழுதி அப்படி வெளிப்படுத்துவாராம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரஷ்யாவில் வானத்தில் ஒரு எழுத்து தோன்றினது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். காலையிலிருந்து இரவு வரையிலும் அந்த எழுத்தை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல ஆண்டவர் ஏதோ ஒன்றை ஆகாய விரிவிலே அடையாளங்களாக நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 19ஆம் சங்கீதத்தில், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இயற்கை ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வருகிறது. இயற்கையின் மூலமாக பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். யோசுவா ஒரு முறை யுத்தம் செய்யும் போது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்து விட்டது, இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. ஆயி என்கிற பட்டணத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. சூரியன் அஸ்தமித்து விட்டால் இவள் யுத்தத்தில் ஜெயிப்பது கஷ்டம். புதிதான இடத்திற்கு யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். எங்கே என்ன இருக்கிறது, எங்கே பகவேன் ஒளிஞ்சிருக்கிறான், நமக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்கள், ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சூரியனை நிறுத்தும்படி, வானத்தில் தேவன் அவருடைய பட்சமாய் நிற்கிறார் என்பதை காண்பிக்கும்படி கீழே நின்று யோசுவா அந்த சூரியனை பார்த்து கட்டளையிட்டார். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுளோன் மேலும் தரித்து நெல்லுங்கள். அப்படியே அது நின்றது. ஏறக்குறைய 12 மணி நேரம் நின்றதா, அசையவில்லை. சூரியன் அப்படியே ஆண்டவர் நிறுத்தி காண்பித்தார். அதனுடைய அடையாளம் என்ன? நான் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறேன். நான் என் பிள்ளைகளுக்காக சூரியனையும் சந்திரனையும் நான் நிறுத்தி வைக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வான மண்டலத்திலே ஆண்டவர் பல காரியங்களை காண்பிக்கிறார். அதுபோல எசேக்கியா ராஜா முகம் வியாதியாயிருந்து கர்த்தர் குணமாக்கும் போது சூரியனை ஒரு பாகை பின்னால் திரும்பி, உனக்கு 15 வருடம் நீடித்து கொடுத்திருக்கிறேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்குள் பிரவேசிப்பாய். அது ஒரு அடையாளம், வானத்தில் உள்ள ஒரு அடையாளம். அதுபோலவே நட்சத்திரங்கள் மூலமாய் சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த ராஜா யார் என்பதை அறியும்படி அவர்கள் அதை நோக்கி கடந்து வந்தார். நேற்றைய தினம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, சந்திரன் இவ்விதமாய் தோன்றினது. சந்திரன் இருளடைந்து இருந்தது. இஸ்ரவேல் மதில் மேல் நேற்றைய தினம் அந்த சந்திரன் எப்படி தோன்றினது என்ற படத்தை இங்கே பார்க்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொன்னார், மாம்சமா அந்த 31ஆம் வசனத்தை யோவேல் 2:30-31 யாராகிலும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய வருகை வருவதற்கு முன்பாக சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொன்னார். பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே யோவேல் 2:30-31 சொன்ன அதே வார்த்தையை மேற்கோள் காட்டி, சூரியன் இருளாய் மாறும், சந்திரன் இரத்தமாய் மாறும் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசும்போது, கடைசி நாட்களில் வானத்தில் அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள், சந்திரன் இரத்தமாய் மாறும் என்று
அவர் சொன்னார், நேற்று பெரிய வெள்ளிக்கிழமை, யூதருடைய பழக்க வழக்கப்படி யூதருக்கு அது பஸ்கா பண்டிகை. யூதர்கள் ஒரு ஆட்டை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டு அதை அடித்து இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசின போது சந்திரன் இரத்தமாய் காட்சி அளித்தது. அன்றோடு எகிப்தின் அடிமைத்தனம் நீங்கினது. அதில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த சந்திரன் இரத்தமாய் மாறுவதற்கும் பூமியில நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு இணக்கம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, போன வருஷம் நமக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு 15ஆம் தேதி ஏப்ரல் வந்தது. இந்த தடவை 3ஆம் தேதி வந்தது. போன வருஷம் இரத்தமாய் சந்திரன் மாறினதிலிருந்து இந்த வருஷம் வரையிலும் 4 தடவை விஞ்ஞானிகள் அதிசயிக்கத்தக்கதாக 4 தடவை சந்திரன் இரத்தமாய் மாறி இருக்கிறதை வான சாஸ்திரிகள் பார்த்து வந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து கடந்த 2000 வருஷம் வரையிலும் 7 முறை சந்திரன் இரத்தமாய் மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு வருடத்துக்குள்ளாக, போன வருடத்திலிருந்து இந்த வருடத்துக்குள்ளாக, கடந்த ஆண்டு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சந்திரன் இரத்தமாய் மாறினது. 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் சந்திரன் இரத்தமாய் மாறினது. இந்த ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி சந்திரன் இரத்தமாய் மாறினது. நேற்றைய தினம் 5ஆம் தேதி இஸ்ரவேல் முழுவதும் பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே ஆசரித்து கொண்டிருந்தார்கள். நேற்று சந்திரன் அதே போல இரத்தமாய் தோன்றினது. அடிக்கடி இப்பொழுதுதான் தோன்றுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, எப்பொழுது சந்திர நட்சத்திர இரத்தமாய் மாறுகிறதோ ஏதோ ஒரு கெட்ட காலம் பிறக்கிறது, ஏதோ ஒரு இரத்தம் சிந்துதல் பிறக்க போகிறது. அவர்கள் பயப்படுவார்கள். அவருடைய சரித்திரத்திலே கிபி 168ஆம் ஆண்டு ரோம அரசாங்கம் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கொடூரமாய் படையெடுத்து வந்து 80 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள். சரித்திர ஆசிரியர்கள் அதை எழுதும்போது ஒரு குதிரையின் கடிவாளம் அளவு எருசலேமில் ரத்தம் ஓடிக்கொண்டு இருந்ததா. எங்க பார்த்தாலும் கொலைகள். சிலுவையில் அரைந்து 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 யூதர்களை கொல்லுவதற்கு மரம் கிடைக்காமற் போனது. ஆகவே உயிருள்ள மரங்களிலே, சவுக்கு மரங்களிலே, ஒலிவ மரங்களிலே யூதர்களை சிலுவையில் அடித்தார்கள். 80 லட்சம் யூதர்கள் அந்த கிபி 168ஆம் ஆண்டிலே. இயேசு சிலுவையில் மரித்து ஒரு நூற்றாண்டாகவில்லை. பயங்கரமான இரத்த களரி. இரண்டாவதாக கிபி 795ஆம் ஆண்டிலே அந்த இரத்த நிலா தோன்றினது. மேற்கு யூரோப்பிலே அரபியர்கள் படையெடுத்து வந்து அரபியர்கள் வெற்றி பெறும்போது அந்த சிகப்பு நிலா மீண்டும் தோன்றினது. கிபி 842ஆம் ஆண்டிலே ரோமாபுரியை வீழ்த்தும்படி துருக்கியிலிருந்து ஒரு பெரிய இஸ்லாமிய படைகள் எழும்பி போய் அதை ரோமாபுரியை முறியடித்த போது மீண்டும் அந்த நிலா தோன்றினது. கிபி 60 4வது முறை இரத்த நிலா. இஸ்ரவேல் தேசத்தை சிலுவை போர் வீரர்கள் போய் யுத்தம் செய்து அதுவரை ஆண்டு கொண்டிருந்த துருக்கியரை முறியடித்த போது திரும்ப இரத்த நிலா. கிபி 1492ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்து ராணி இசபெல்லா என்று சொல்லுகிற ராணி யூதர்களை தங்கள் தேசத்திலிருந்து வெளியேற்றும் போது அவள் கண்ணீரோடு வெளியேறினார்கள். அன்றைக்கு மீண்டும் செந்நிறமான நிலா தோன்றினது. 1948 இஸ்ரவேல் சுதந்திரம் பெற்ற மறுநாள் சூழ உள்ள அத்தனை தேசங்களும் யுத்தத்தை ஆரம்பித்தது. நேற்று தான் இஸ்ரவேல் சுதந்திரம் பெற்றதென்றால் மறுநாளிலேயே இஸ்ரவேலரை ஒடுக்குவோம். அவர்கள் யுத்தம் ஆரம்பித்த போது மீண்டும் அந்த சிவப்பு நிலா தோன்றினது. அதுக்கு பிறகு 1967 14 இஸ்லாமிய தேசங்கள் சின்ன இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எகிப்தினுடைய தலைமையில் 7 நாட்கள்
பயங்கரமான யுத்தம். அந்த நாட்களிலே மீண்டும் அந்த சிவப்பு நிலா தோன்றினது. இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகு 7 முறை தோன்றினது என்பதை வரலாறு சொல்லுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 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 சந்திரனே இரத்தமாய் மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரையிலும் கிறிஸ்தவர்கள் படாத பாடு அனுபவித்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, டெல்லியிலே ஆலயங்கள் இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரிசாவிலே இன்னும் அந்த தீவிரவாதிகளின் கொடுமை அடங்காத நிலைமையில திடீரென்று இஸ்லாமிய இயக்கம் புறப்பட்டு சிரியாவின் 1/3 பகுதியை பிடித்தது. ஈராக் தேசத்துக்குள்ளே போன உடனே அவர்கள் செய்கிற முதல் காரியம், அந்த கிறிஸ்துவ பெண்களை எல்லாம் வேசிகளாய் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த இஸ்லாமிய இயக்கத்துக்கு அவர்களை வேசிகளை போல விற்றார்கள். அதுபோல நீங்கள் தெரிந்திருக்கும், அந்த ஈராக்கை பிடித்த போது அங்கே 21 பேரை பிணை கைதிகளாக கொண்டு வந்து ஒரு கடற்கரை அருகே கழுத்தை வெட்டி அந்த இரத்தத்தை அந்த கடலில் அப்படியே கலந்து போகும்படி செய்தார்கள். இந்த காட்சியெல்லாம் நான் பலமுறை பார்த்தேன். உயிரோடு கிறிஸ்தவர்களை எரிக்கிற காட்சியை பார்த்தேன். மாத்திரமல்ல, நைஜீரியா, அங்குள்ள இஸ்லாம் தீவிரவாதிகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் புகுந்து படிக்கிற பிள்ளைகள், கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளை பிடித்து அந்த இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு ஒரு மணவாட்டியாய் கொடுத்தார்கள். மணவாட்டி அல்ல, வைப்பாட்டியை போல கிறிஸ்துவ பிள்ளைகள் விற்கப்பட்டார்கள். ரொம்ப பரிதாபமான காட்சி. 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு பள்ளிக்கூடத்தில், அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நுழைந்து 197 மாணவர்களை சுட்டு கொண்டார்கள். சரித்திரத்தில் இயேசுவானவர் காலத்திலிருந்து அதுவரையிலும் 7 முறை அந்த நிலா தோன்றி இருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு வருஷம் மட்டும் 4 முறை திரும்ப 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 இரத்தம் கலந்த ஒரு காட்சியோடு நிலா காட்சி அளித்திருக்கிறது. ஆண்டவர் வருகையை குறித்து சொல்லும் போதெல்லாம் வருகைக்கு காணப்படுகிற ஒரு முக்கியமான அடையாளம், சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். நான் நினைக்கிறேன், அந்தி கிறிஸ்துவுடைய காலங்கள் நெருங்க 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 பூமி அவனுடைய கையில விற்கப்பட்டு போக, உலகம் தோன்றினது முதல் இதுவரை இல்லாத கொடிய உபத்திரவ காலம் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதற்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதை பார்க்கும்போது ஒன்றை தெரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பயங்கர உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய வருகை அவ்வளவு சமீபமாகிவிட்டது. வருகை குறித்து வேதம் என்ன என்ன அடையாளங்களை சொன்னதோ எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே ஒரு கடைசி நிமிஷ நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும், வருகை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. உலகம் எங்கும் அவருடைய வருகையின் அடையாளத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு 14 முறை நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறை போகும்போதும் அவருடைய வருகை குறித்து வேதத்தில் சொன்ன பகுதிகள் எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சிவப்பு நிலவு இஸ்ரவேல் தேசத்தில் நேற்று எவ்விதமாய் தோன்றினது. அந்த இஸ்ரவேலின் ஒரு மசூதியை பார்க்கிறீர்கள், கோல்டன் டூம் என்று இந்த படத்தை பாருங்கள். இதே இடத்தில்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். முதல் தேவாலயம், ஆண்டவர் மகிமையால் நிரப்பின தேவாலயம். இன்றைக்கு அந்த இடத்துல டூம் ஆஃப் த ராக் ஒரு மசூதி இருக்கிறது. ஒரு யூதனும் உள்ளே போக முடியாது, ஒரு கிறிஸ்தவனும் உள்ளே போக முடியாது. சாலமோன் அந்த மோரியா மலையில எந்த இடத்துல ஈசாக்கு பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் கொண்டு போய் அந்த கட்டைகள் மேல் கடத்தினாரோ அதே இடத்தில்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு மசூதி நின்று கொண்டிருக்கிறது. அந்த மசூதிக்கு பின்னால் தான்
அந்த செந்நிறமான அந்த நிலா தெரிந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாய் மாறுவார்களோ, மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்து இஸ்லாமியரை பயன்படுத்தி கொள்ளுமோ என்று சந்தேகத்துக்குரிய கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் சுதந்திரம் பெற்று 1948 சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 66 வருஷங்கள் ஆகிவிட்டன. 66 என்பது மிக முக்கியமான ஒரு எண். 666 சாத்தானுடைய எண். இன்றைக்கு 66 வருஷங்கள் அது சுதந்திரம் பெற்று நிறைவேறிவிட்டது. இதில் நீங்கள் பார்க்கிற ஒரு சுவர் பார்க்கிறீர்கள். இந்த சுவருக்கு பெயர் அழுகையின் மதிச்சுவர் என்று பெயர், த வெயிலிங் வால். இதில் தான் யூதர்கள் வந்து இந்த கூட்டமாய் நின்று அந்த மதில் மேல் மோதி அடித்து முட்டுவது போல முட்டி 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 ஜெபம் பண்ணுவார்கள். மேசியா எப்பொழுது வருவீர், எங்கள் ஆண்டவர் எப்பொழுது வருவீர், எங்களுக்கு எப்போது சமாதானம் உண்டாகும். ஒரு சின்ன தேசத்துக்கு விரோதமாக எவ்வளவு பகைகள். ஈரான் தேசம் அணுகுண்டை தயாரிக்க கடந்த வாரத்தில் உலகத்தில் உள்ள அவ்வளவு தேசங்களும் ஒப்புதல் அளித்து விட்டது. அந்த ஈரான் தேசம் என்ன செய்தது? முதல் அணுகுண்டை நான் தயாரிக்கும் போது இஸ்ரவேலில் தான் அதை போடுவேன் அப்படி சொல்லி அவன் அணுகுண்டை தயாரிக்கும் போது அத்தனை தேசங்களும் அதற்கு ஆதரவாக ஒப்புதல் அளித்து கொண்டிருக்கிறது. ஒரு கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வரலாற்றின் எல்லையிலே சரித்திரம் முடிவடைகிற ஒரு நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்பும் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையிலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று நாம் இரவிலே தூங்கும் போது அணுகுண்டு வீழ்ந்து உலகம் முழுவதும் பற்றி எரியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வருகையின் அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு வந்தார். சூரியன் இருளாக மாறும், சந்திரன் நட்சத்திரமாக மாறும், எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார். லூக்கா 21:36 சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்ளுங்க. அரை மணி நேரம் ஜெபித்தா 1 மணி நேரம் ஜெபிங்க. உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய காதுகள் அந்த எக்கால சத்த தொனியை கேட்டு நீங்கள் மறுரூபம் ஆவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. காலையிலோ மத்தியானத்திலோ சேவல் கூகிற நேரத்திலோ நிலையாத நாளிலே அவர் வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை அண்டை மறுபடியும் வாருங்கள். இயற்கையை அடைந்த பல காட்சிகளை ஜனங்கள் பார்த்தார்கள். சூரியன் இருளானதை, உலகம் முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்ததை பார்த்தார். நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நூற்றுக்கு அதிபதி இவ்விதமாய் சொன்னார். மத்தேயு 27:54, லூக்கா 23:47, மெய்யாகவே இவர் தேவகுமாரன், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். இவர் சாதாரணமானவர் அல்ல. ரோம அரசாங்கம் குற்றவாளியாய் தீர்த்திருந்து ஒரு குற்றவாளியின் மரணத்தில் இவ்வளவு காட்சிகள், இவ்வளவு இயற்கையின் சீற்றங்கள், இவ்வளவு மாறுதல்கள், கண்மலை பிளக்கிறது, எல்லா கல்லறைகள் வெடிக்கிறது, அந்தகாரம் உண்டாகிறது, பூமி பிளக்கிறது. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இயேசு சிலுவையில் மறையும் போது அவ்வளோ ஸ்திரீகள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவால் அற்புதம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் நடந்த காட்சியெல்லாம் பார்த்து மத்தேயு 27:50, 55, 56, லூக்கா 23:48, 49 அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரலாற்றிலே ஒரு நீண்ட நாள், ஒரு பெரிய நாள், பெரிய வெள்ளிக்கிழமை. பிலாத்தினுடைய அரண்மனை காலை 8 மணிக்கு பிலாத்து கைகளை கழுவி அவரை சிலுவையில் அறைய, வாரினால் அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். 8 மணிக்கு அவருடைய முதுகிலே சிலுவை சுமத்தப்பட்டது. ஏறக்குறைய 2.25 மைல் தூரம் மலையேற்றத்தில் கல்வாரி மலையை நோக்கி
கல்வாரி மலையிலும் கொல்கதா கொடுமுடியை நோக்கி சிலுவை சுமந்தவராய் அவர் ஏறினார். வழியிலே சிறைகள் எல்லாம் பார்த்து அழுதார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக, உடைய பிள்ளைகளுக்காக அழுங்க, உடைய பிள்ளைகளுக்காக பாரம் கொள்ளுங்க. சில நாட்களுக்கு முன்பு கனடாவிலிருந்து ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர், என் மகன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். 21 வயது. காரை பயங்கரமாய் ஓட்டி கொண்டு போனேன். நசுங்கி செத்துட்டான். என் மகன் செத்துட்டான்னு அழுகிறார். நான் இடைமறித்து கேட்டேன், மகன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா? இல்லை பிரதர், எல்லா பாவ பழக்கத்துக்கும் அடிமையா இருந்தான். கஞ்சாவுக்கு அடிமையா இருந்தான், குடிவெறிக்கு அடிமையா இருந்தான், வேசித்தனத்துக்கு அடிமையா இருந்தான். அவன் ரட்சிக்கப்படலையே. நான் சொன்ன, இவனுக்காக அழுததை விட்டு மற்ற பிள்ளைகளுக்காக அழுங்கள். இந்த மகனை நீங்க மறுபடியும் சந்திக்க முடியுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. நிச்சயமா அவன் நரகத்துக்கு போய் அக்கினி கடல்ல விழுந்திருப்பான். ஆனா உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்காக அழுங்க, கண்ணீரோடு சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த மகனுக்காக நீங்க புலம்பின்மா பிரயோஜனம் இல்லை. நீங்க சரியா வளர்க்க தவறிட்டீங்க, இயேசுவை கொடுக்க தவறிட்டீங்க, நித்திய சந்தோஷத்தை கொடுக்க தவறிட்டீங்க. சிற்றின்பங்களை காட்டி சாத்தான் இன்னைக்கு நரகத்துக்கு கொண்டு போய்விட்டார். மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அதைத்தான் அந்த கல்வாரி பாதையிலே சொன்னார். எனக்காக நான் சிலுவையில் அறையப்பட போறேங்க, எனக்காக அழாதுங்க, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. கரெக்டா 3 மணி நேரம், அதை அந்தி பலி செலுத்துகிற ஒரு நேரம், இஸ்ரவேலருடைய முக்கியமான ஒரு ஜெப நேரம், மாலை 3 மணிக்கு. அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் தான் எலியா வந்து பலிபீடத்தின் பக்கத்தில் நின்று அக்னியால உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று சொன்னார். மத்தியானம் 3 மணிக்கு தான் எலியா கட்டின பலிபீடத்தின் மேல் அந்த அக்கினி இறங்கினது. ஆண்டவர் 3 அடையாளங்களை சொல்கிறார். ஒன்று அக்கினி, அடுத்தது இரத்தம், அடுத்தது காரிருள். எந்த நேரத்தில் அக்கினி இறங்குகிறது? நான் நேற்றைய தினம் குட் ஃப்ரைடே நான் கொரட்டூரில் பாஸ்டர் கலைமணி அவருடைய சர்ச்சில் பேசினேன். காலையில் அங்கே நான் நம்முடைய மத்தியில் பேசினேன், மாலையில் அங்கே நான் பேசினேன். பேசி முடிக்கும்போது ஒரு அக்கினி இறங்கினது பாருங்கள். ஒரு அக்கினி இறங்கினது, ஜனங்களால் நிற்க முடியல. அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது அவ்வளோ பேர் தரையில் உருள ஆரம்பித்து விட்டார். எங்க பார்த்தாலும் ஒரு அக்கினி அபிஷேகம், எங்கு பார்த்தாலும் ஒரு பின்மாரின் அபிஷேகம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். போன வருஷத்தை பார்க்கலாம், இந்த வருஷத்தில் போன வருஷம் இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கிறேன். 3 மடங்கு அக்கினி பெருகி இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த ஆண்டில் நிறைய புதிதாக ஊழியர்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை அவருடைய வருகைக்கு முன்பாக, எப்படி நோவாவின் காலத்தில் வானத்தின் மதகுகளை திறந்து கொட்டென்று தண்ணீரை கொட்டினார், ஆனால் இப்போது வானத்தின் மதகுகளை திறந்து பரிசுத்தாவியை கொட்டுகிறார், அக்கினியை கொட்டுகிறார். ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பமாகிவிட்டது. அது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எல்லா பக்கங்களிலும் பல்வேறு வகையான அடையாளங்கள். சிலுவையிலிருந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிலாத்தியனிடத்தில் போய், இயேசு மரித்து விட்டார், அந்த சரீரத்தை கொடுங்கள், நான் நல்லடக்கம் பண்ணணும். அந்த சிலுவையிலிருந்து கீழே இறக்கினார். சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தோல் என்று காணப்படக்கூடாத அளவு துவண்டு போய் அப்படி இரத்த பெருவெள்ளத்திலே கிடந்தது. துணி எடுத்து சுற்றினார். அப்போது அங்கே இன்னொரு மனிதன் வந்தார்.
அவருடைய பேர் நிக்கோதேமு. வேதத்தில் 3 இடத்துல தான் நிக்கோதேமை பற்றி, அதுவும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டும்தான் வருகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 அவன் ஒரு பரிசேயன், ஒரு யூதர்களுடைய போதகன், இஸ்ரவேலில் ஒரு ஊழியக்காரன். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அவன் இயேசுவுக்காக குரல் கொடுத்தான். யோவான் 7:50-51 ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அவனுடைய செயலை நீங்கள் அறிவதற்கு முன்பாக அவனை குற்றம் சாட்டலாமா? இயேசுவுக்காக குரல் கொடுத்தவன். இந்த சிலுவையின் அடிவாரத்தில் இனி நான் அந்தரங்க செய்தான் இருக்க மாட்டேன். 100 ராத்தில் கரியப்போளம் வெள்ளப்போளம் சுமந்து கொண்டு தோண்டு போன இயேசுடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கம் மிடும்படி அவன் அங்கே கடந்து வந்தான். 2 பேருமாய் அந்த துணியை சுற்றினார்கள். ஒருவனும் ஒரு காலமும் வைக்கப்பட்டிராத அரிமத்தியா ஊரானாகிய அவனுடைய கல்லறையிலே வைத்தார்கள் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 முதல் 60ஆம் வசனம் வரை, யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இயேசுவுக்கு வெளியரங்கமான சீஷர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். சிலுவையின் அடிவாரத்தில் ஒரே ஒரு சீஷனை தவிர மற்ற எந்த சீஷனையும் காணோம். ஆண்டவருக்கு வெளியரங்கமான சீஷர்களும் உண்டு, அந்தரங்கமான சீஷர்களும் உண்டு. எல்லாரும் பார்க்கக்கூடிய சாரோனின் ரோஜா போல சீஷர்களும் உண்டு. அந்தரங்கத்திலே இருளிலே முட்களின் மத்தியிலே கம்யூனிச தேசங்களிலே ஒடுக்குதல் மத்தியிலே இரத்த சாட்சிகளாய் நிற்கக்கூடிய அந்தரங்க சீஷர்களும் உண்டு. வெளியரங்கமான சீஷர்களை காணவில்லை. ஆனால் இந்த 2 பேர், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு, அந்த 2 பேர் தான் இயேசுவை சுற்றி காண்பித்தார். ஆனால் அவருடைய சரீரம் அங்கே 3 நாட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினார். வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆவியில் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பித்ததும் அவர் செய்த முதல் காரியம், இனிமேல் என் பரிசுத்தவான்கள் பாதாளத்திலே ஆதாம் செய்த பாவத்தினாலே ஆளுகையை சாத்தானுக்கு விற்று போட்டதை நிமித்தம் சாத்தானுடைய சிறையில் இருக்கிற அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:7 வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. வான மண்டல பரலோகம் அல்ல, பரலோகத்துக்கும் பூமிக்கு இடையில வான மண்டலம் இருக்கிறது. இந்த வான மண்டலத்தில் தான் அசுத்த ஆவிகள் இருந்து பூமியை கண்காணிக்கிறது. அங்கே இருந்து வேசித்தன ஆவிகள் மனிதனுக்குள்ளே புகிறது. எபேசியர் 6:12 வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் அங்குதான் இருக்கிறதா. அங்குதான் பிசாசு அந்த விழுந்த தேவதூதருடைய சிங்காசனத்தை அவன் உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் தான் பாதாளத்துக்கு கண்ட்ரோலை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் நேராய் அவனை முறியடித்தார், அவனுடைய தலையை நசுக்கினார். ஆகாயத்து அதிகார பிரபு என்று எபேசியர் 2:2ஆம் வசனத்தில் அவனுடைய கையிலிருந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை அவர் பிடுங்கினார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். அந்த திறவுகளை அவர் தன்னுடைய கையில் எடுத்தார். பாதாளத்துக்குள் இறங்குவதற்காக 5ஆம் தூதன் தான் அந்த பாதாள குழியை திறந்தான் என்று வெளிப்படுத்தல் 9:1-2 வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு பெரிய புகை மண்டலம் வானளாவ எழும்பினது. ஆண்டவர் அந்த பாதாளத்துக்குள் இறங்கினார். பாதாளம் என்பது இறந்த ஆவிகள் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு இடம். அது ஒரு டெம்பரரி. மரித்த இயேசுவில்லாமல் மரித்தவர்கள் அங்கே போய் தங்கினார்கள். மரணமும் பாதாளமும், மரணம் விழுங்க 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 பாதாளம் வாயை திறந்து அது ஏற்றுக்கொண்டே இருக்கும். பாதாளம் ஒரு நாளும் திருப்தி அடையாது என்று சாலமோன் ஞானி நீதிமொழி 30 சொல்லுகிறார். இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் மரணம் விழுங்க விழுங்க
சோற்றை விழுங்க விழுங்க அப்படி வயிற்றுக்குள்ளே போய் சேர்ற மாதிரி பாதாளத்துக்குள்ளே போய் அவ்வளோ பேரும் கிடக்கிறாங்க. பாதாளம் ஒரு டெம்பரரி இடம்தான். பாதாளம் என்பதிலே பல பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதியிலே ஒரு உயரமான இடம், அது தேற்றப்படுகிற இடம். அங்கே ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது. லாசரு மரித்த போது பாதாளத்தில் உள்ள ஆபிரகாமின் மடியில போய் அமர்ந்தார். அது ஒரு தேற்றப்படுகிற இடம். எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும், சாமுவேலானாலும் சரி, கடைசி யோவான் ஸ்நானகனானாலும் சரி, அங்கேதான் அவர்கள் இளைப்பாறினார்கள். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், தேற்றப்படுகிற இடம், ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தால் போல் பார்த்தால் காரிருள் அங்கே இருக்கிறது. அங்கே காரிருள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் இடங்களில் சின்ன குழந்தைகள் இறந்திருக்கும், இயேசு அறியாமல். விடிய காலத்து வெளிச்சம் என்று வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. சில இடம் விடிய காலத்து இடம், அதில் நிறைய ஆவிகள். இன்னொரு பக்கத்தில் அக்கினி எரிகிற கடலும் இருக்கிறது. எல்லாரையும் அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் ஆண்டவர் போடுவதில்லை. சில ஆவிகள் மரித்தவர்கள் அந்த விடிய காலத்து வெளிச்சத்தில் போய் உட்கார்ந்திருப்பார்கள். இயேசுவை பற்றி கொஞ்சம் அறியாதவர்கள், அவருடைய மனசாட்சியின்படி தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ஆகவே அந்த நியாய தீர்ப்பின் காலம் வரையிலும் அங்கே இளைப்பாறுவார்கள். ஆனால் பூமியில் வாழும்போது துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள், அவர்கள் நேரடியாக அக்கினி கந்தம் ஏறுற கடலிலே போடுவார். இது இந்த மூணும் பாதாளத்தில் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த பாதாளமும் மரணமும் அக்கினி கடலுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போது டெம்பரரி அதில் இருக்கிறது. ஏன் ஐஸ்வர்யவான் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் காத்திருக்கவில்லை? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த நித்தியத்தின் வேதனையான இடங்களும், பரலோகத்தில் உள்ள புதிய வானம், புதிய பூமி, பரம எருசலேம், சீயோன், நித்தியமான வாசஸ்தலங்களும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் இருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சிலருடைய பாவங்கள், சிலருடைய அக்கிரமங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நல்ல யூதன், பிரமாணங்களை அறிந்தவன். நரக்கடலை விழுந்தாலும் ஆபிரகாமை பார்த்த உடனே என் தகப்பனாகி ஆபிரகாமேன்னு அழைத்தான். என் தகப்பனாகி அப்படின்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் துணிகரமாய் பாவத்தை செய்ததினாலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக அவனுடைய பாவம் முந்தி கொண்டது. 1 தீமோத்தேயு 5:24. அதுபோல எந்த பரிசுத்தவான்கள் தேவனோடு நடக்கிறார்களோ அவர்கள் பரதேசில இளைப்பாறுவதில்லை. அவர்கள் நேரடியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு, அந்த சியோன் மலையிடத்திற்கு வந்து விடுவார்கள். ஏனோக்கை போல, அருமையான இந்திய அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங் போல 100க்கு 100 தியாகத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். பரதேசில இளைப்பாரி வெள்ளை சிங்காசன பிறகுதான் பரலோகத்துக்கு வரணும்னு தேவையில்லை. அவருடைய பரிசுத்தம் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக முந்திக்கொண்டு அவர்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள். ஆனால் அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்துக்கு பிறகு இந்த பாதாளம் இருக்காது. இந்த பாதாளத்தில் உள்ள மெயினான ஆட்கள் அவ்வளோ பேரும் நரக கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதை நாம் அறிகிறோம். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அதுக்கு பிறகு அந்த பாதாளம் இருப்பதில்லை, நித்திய வேதனை தான் இருக்கும். இயேசு நரகத்துக்குள்ளே இறங்கி செல்லவில்லை. ஆண்டவர் இயேசு இறங்கின 2 இடங்கள். ஒரு இடம் ஆபிரகாம் முதல் ஆதாம் முதல் கடைசி வரை உள்ள ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை நேசித்து, கடைசி வரையிலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு மரணம் அடைந்தவர்கள். அவர்கள் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்துகிற காலம் வரையிலும் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவருடைய இரத்தம்தான் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆடு மாடுகளின் இரத்தம் பழைய பாட்டில் சொல்லப்பட்ட பலி டெம்பரரியா அவங்க பாவத்தை மூடி வச்சதை தவிர கழுவி சுத்தப்படுத்தவில்லை. உங்கள் வீட்டு மேஜை குப்பைங்கூடமாக கிடக்குது, புஷமாக கிடக்குது, நேற்று உள்ள மீன் குழம்பு சட்டி நாறிட்டு இருக்கு, காலையில்
வீட்டுக்கார் சாப்பிட்டு போன அந்த பிளேட்டை கழுவாமல் அப்படியே கிடக்கு. திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துடுறாரு, ஒரு மினிஸ்டர் வந்துடுறாரு, ஒரு ஊழியக்காரன் வந்துடுறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? அதெல்லாம் கிளியர் பண்ண டைம் இல்லை. ஒரு பெட்ஷீட் எடுத்து டர்ன்னு மூடி நல்ல பூனை மாதிரி அவளை வாங்கையா 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 வாங்கையா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது, கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆடு மாடு பலிகளினாலே உண்மையான சுத்திகரிப்பு ஏற்படவில்லை. டெம்பரரி ரிலீஃப், டெம்பரரி ரிலீஃப். தலைவலிக்கா ஒரு ஆஸ்பிரன் மாத்திரை போட்டுக்க, ஒரு என்ன மாத்திரை வேற என்ன கொரோசின் போடு, ஒரு டெம்பரரி. பிறகு தான் டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக அது என்ன டயக்னோஸ் பண்ணி, அதுபோல் இயேசுடைய ரத்தம் வர்ற வரைக்கும் அவங்க அங்கே காத்திருக்க வேண்டியதாயிற்று. இயேசு இப்போது தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியாலே உரிமையோடு கீழே போனார். கீழே போய் அவ்வளோ பரிசுத்தவான்களையும் சிறை மீட்கும்படி சென்றார். ஒரு பெரிய வித்தியாசம். எத்தனை சந்தோஷம்! எப்போ இயேசு பிறப்பார் என்று காலாகாலமாக அங்கேருந்து அவங்க ஏந்திருக்கக்கூடும். அது சாத்தானுக்குள்ளே அவங்க மறிச்சதுனால தான். சவுல் காலத்தில் ஒரு அஞ்ஞானிய ஸ்திரீ ஒரு சாமியலை எழுப்பிட்டா. இந்த சாமியல் வந்து நின்று சொல்கிறாரு, ஆச்சரியம். ஆனால் சிலுவை பிறத்துக்கு பிறகு எந்த பரிசுத்தவாதியும் எந்த மந்திரவாதி ஆனாலும் எந்த அஞ்ஞானக்காரியாலும் எழுப்பவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் அவங்க சிறையிருந்ததுனால சிலர் அது சாம்வேல் இல்லைன்னு சொல்லக்கூடும். பைபிளை பைபிள் கிளியராக பின்பு சாம்வேல், பின்பு சாம்வேல். அது சாம்வேல் என்று பைபிள் அவ்வளோ திட்டமாக சொல்லுது. அவன் சாம்வேல் இல்லை அப்படின்னு மறுதளிக்க முடியாது. பைபிளையே மறுதளிச்ச மாதிரி. பழைய ஏற்பாட்டில் அது பாசிபிள். சாத்தானுக்குள்ளே இருந்தனால ஆண்டவருடைய அனுமதி, போய் சொல்லு, நாளைக்கு இந்த நேரம் நீயும் உன் மகன் எல்லாம் இங்கே தான் இருப்பீங்க, பாதாளத்துக்கு கீழே இருப்பீங்க, நாங்கள் மேலே இருப்போம். ஒரே இடம்தான், ஆனால் ரெண்டு வித்தியாசமான இடம். அப்படி ஆண்டவர் சிறை மீட்க போகும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டம், இருளில் உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்த ஆவிகள். பூர்வ காலத்தில் அந்த மரித்த ஆவிகளெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன நடக்கு பூமியில்? ஒரே பூமியில் அது இருந்தது, நீர் பூமியில் ரத்தம் சிந்திராமே, என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆவியில் போய் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று நீங்கள் வாசிக்கலாம். எங்கே வாசிக்கலாம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஆவியில் சென்று அவர் பிரசங்கம் பண்ணினார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணனால அவங்களுக்கு விடுதலை உண்டா? அந்த கீழ்ப்படியான ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்றதுக்கு அவர் போல. இப்போ இங்க இருந்து சாரி அமெரிக்கா போறாருன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் உள்ள பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி, சீனா பயங்காட்டுது, பாகிஸ்தான் இப்படி நடக்கு, காஷ்மீரில் ஒரு யுத்தம், 2 பேரும் பேசுறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் முக்கியமான டாக் நடக்கணும். போகிற வழியில் கொஞ்சம் இந்தியன்ஸ் நியூயார்க் பட்டணத்தில், ஐயா உங்களை ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். மெயின் ஆப்ஜெக்டு அமெரிக்க ஜனாதிபதியோட ஒபாமாவோட பேச்சுவார்த்தை நடத்துறது. போகிற வழியில் ஒட்டுக்கு புட்டை விற்கிற மாதிரி இங்கே உள்ள சில கிறிஸ்டியன்ஸு ஒரு 5 நிமிஷம், இங்கே உள்ள இந்தியன்ஸ், அமெரிக்கா உள்ள இந்தியன்ஸ் ஒரு 5 நிமிஷம் என்ன நடக்க சொல்லுங்க. அப்போது அவர் மெயினானதை விட்டுட்டு இங்கே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு திருப்பி அங்கே போயிடுவார். நோவா காலத்தில் ஏற்கனவே சான்ஸ் கொடுத்தாச்சு. 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணியாச்சு. ஒருத்தனும் கீழ்ப்படி இல்லை. பேழாவின் பேழைய வாசலை திறந்து வச்சாச்சு, ஒருத்தனும் வரல. ஒரே தரம் மறிப்பது, பின்பு நியாய தீர்ப்படைவது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் பாதாளத்துக்குள்ளே போன பிறகு மறுபடியும் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. பாதாளத்துக்கு போன பிறகு அவனுக்கு அவன் பேரை எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியாது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே அங்கே கொடுக்கலாம். என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி தான் ஆண்டவர் அவர்களோடு பேசினார். எல்லாம் பேசி முடித்து அவ்வளோ பரிசுத்தவான்களை மீட்டு கொண்டு சிறை மீட்டு கொண்டு போகிறார். 430 வருஷம் எகிப்து அடிமையானவர்களை சிறை மீட்டி கொண்டு போகும்போது
இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம். 70 வருஷ பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்திருக்குமோ, 4000 வருஷங்களா அந்த பாதாளத்தில் மேல் பகுதியில் இருந்தவங்களை சிறை மீட்கும் போது எவ்வளோ சந்தோஷம். சிறை மீட்டு கொண்டு போகும்போது கூடயே ஒரு ஆசாமி வருகிறார். யார் அது? சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன். அவனையும் கூட ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். சங்கீதம் 68:18 வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களுக்கு ஏறினார், உன்னதங்களுக்கு ஏறினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறபடியே அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பரதேசி ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதுக்கு முன்னால பரதேசி கிடையாது. பரதேசி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம். பரதேசி என்றால் தோட்டம் என்ற அர்த்தம். பாரடைஸ் இங்கிலீஷில் அதுக்கு என்ன மீனிங்? கார்டன், பியூட்டிஃபுல் கார்டன் என்ற அர்த்தம். அந்த பரலோகத்துக்கு முன்னால ஒரு அழகு கார்டன், அங்கே தான் அவர்களை கொண்டு போய் வைக்க போகிறார்கள். ஒரு முறை தான் இங்கிலாண்டில் உள்ள பக்கிங்காம் பேலஸ் ராணியோடைய அரண்மனையை பார்க்கறதுக்கு ஒரு இரவில் போனேன். தூரத்துலேருந்தே என்னை கூட்டி கொண்டு வந்து சொன்னாங்க, ராணி அரண்மனையில் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் ராணி அரண்மனையில் இல்லைன்ட்டு? ஏதாவது ஜோசியம் பார்த்தீங்களா? அவங்க சொன்னாங்க, ராணி உள்ளே இருந்தா கொடி கம்பு அரண்மனைக்கு மேலே கம்பீரமாக பறக்கும். இந்த கொடி மேலே பறக்கலைன்னா ராணி அரண்மனையில் இல்லை, வெளியே சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாங்க என்ற அர்த்தம். அந்த ராணி அரண்மனைக்கு முன்னால் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் கார்டன். என்ன அழகு பூந்தோட்டம்! அந்த பூந்தோட்டத்துக்கு பேர் பேரடைஸ். அந்த தோட்டத்தில் தான் வெளிநாட்டிலேருந்து விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் போய் வரவேற்று உட்கார வைப்பார்கள். பரலோகம் அல்ல பரதேசி என்பது. கள்ளன் சிலுவையில் மரிக்கும் போது அவன் கேட்டான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியதை நினைத்தருள். இயேசு வாழ்ந்த அதே காலம் அவனும் வாழ்ந்தான். 3 வருஷம் பிரசங்கம் பண்ணா, அவன் கேள்விப்பட்டான், திருடித்தான் இருந்தான். ஆனால் கடைசி உயிர் போகும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு நிபந்தனையும் நிறைவேற்றல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போறதுக்கு 4 நிபந்தனைகள் சொன்னார். முதல் நிபந்தனை, மனம் திரும்பி ஒரு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சசேர் என்பவருடைய நீதியிலும் உடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய பூர்ண சித்தம் செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இவ்வளோ கண்டிஷனில் ஒன்று கூட நிறைவேற்றல. ஞானசாமி பேரில் ஒன்றுமே. இவனுக்கு என்ன ஆசை? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடணுமா? நீ பரதேசியில் இருப்பா, அவ்வளோதான். அந்த கார்டனில் உன்னை கொண்டு உட்கார வைக்கிறேன். கடைசி நேரம் நீ என்ன ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது சில கடையில் போய் நம்ம பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னு சொல்ல மாட்டான். உப்பு இருக்குங்க, வாங்கிட்டு வாங்க. அவங்க கேட்டது பருப்பு, கடைக்காரன் சொல்றது 2 உப்பு தான். அது பருப்பு, இது உப்பு. பார்க்க ஒன்று போல தெரியுது. உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது ஆண்டவருக்கு உப்பு இருக்கு, பரதேசி உன்னை கவச்சிருக்கு. இன்னைக்கு நான் சிறை மீட்டு கொண்டு வரும்போது ஒன்றையும் அங்கே இளைப்பாற ஸ்தலத்தில் நான் கொண்டு போய் வைக்கிறேன், இந்த தோட்டத்தில் வைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பரதேசிங்கிற வார்த்தை மொத்தமே 3 இடத்துல தான் வருகிறது. முதல்ல கள்ளன் இடத்துல பேசும்போது லூக்கா 23 அதிகாரம் 42 வசனத்தில், இன்றைக்கு என்னோடு பரதேசியில் இருப்பாய். அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது சொல்லுகிறார், 14 வருஷத்துக்கு முன்னால் நான் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அவரையும் 3ஆம் வாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசிக்கு எடுத்து 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். பரதேசிங்கிற 3ஆம் வாதத்தில் இருக்கிற என்று சொல்லுகிறார். 3வது தடவை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஜெயங்கொள்ளுகிறவனே அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த 3 வசனங்களை சேர்த்து பார்த்தால், பரதேசி என்பது ஒரு இளைப்பாறுகிற இடம், பரதேசி என்பது ஒரு தோட்டம், பரதேசி என்பது 3ஆம் வானத்தில் இருக்கிறது, பரதேசியில் ஜீவ விருட்சம் ஒன்று நடப்பட்டு இருக்கிறது. பரலோகத்திலும் நித்தியத்திலும் ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்தேன். நதியின் இரு புறங்களிலும் மாதந்தோறும் கனி கொடுக்க ஜீவ என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ஜீவ விருட்சத்துக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம். அதை பற்றி நான் இப்போ சொல்ல வரவில்லை. இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இவ்வளோ காரியத்தை செய்த பிறகு கடைசியில் அடுத்த நாளில் ஆண்டவர் உயிரோடு இழந்தார். நேரமானதால் முடிக்கிறேன். நிறைய பேசணும்னு ஆசை என்றாலும் நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீர்கள். வீட்டில் போய் தியானியுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.